இந்த வீடியோ பாக்குறவங்கல பெரும்பாலானவங்க ஏர்டெல் இல்லனா ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ரீசெண்டா இந்த ரெண்டு கம்பெனியும் அவங்களோட பிளான்ஸோட சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியால இவ்வளவு பேர் யூஸ் பண்ற ஒரு சர்வீஸோட விலையை எப்படி அவங்க நினைச்ச அளவுக்கு அவங்களால ஏத்த முடியுது? இதே மாதிரி பெரிய அளவுல ப்ராடக்ட்ஸ் பண்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்னால ஏன் அவங்களோட பொருட்களை அவங்க நினைச்ச மாதிரி ஏத்த முடியல அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து இந்த டியோபோலி அப்படிங்கிறது தான். டியோபோலினா என்ன, அது இந்தியால தொலைத்தொடர்பு மற்றும் சிமெண்ட் துறைகள்ல எப்படி உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால அதை யூஸ் பண்ற யூசர்ஸ்க்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கறத பத்தியும் இதுல பேச போறோம். டியோபோலி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டியோபோலி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல ரெண்டு பெரிய கம்பெனிஸ் தான் அதிக அளவு மார்க்கெட் ஷேர் வச்சிருப்பாங்க. அது 100% மார்க்கெட் ஷேரா இருக்கணும்னு தேவை கிடையாது. ஒரு 80-90% மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட இருந்தாவே அவங்க ரெண்டு பேர் வைக்கிறது தான் விலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா பையர்ஸ்க்கு, அதாவது கன்சியூமர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிடெட் ஆயிடும். ஸோ அங்க இனோவேஷனும் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். அவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்தாலும் அவங்களால அந்த அந்த செக்டர்ல வந்து கோல் வச்ச முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பிரைசிங் பவரும் வந்து அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி பொறுத்தாதான் இல்லாம அவங்க நினைச்ச மாதிரி பண்ண முடியும். இந்தியாவோட டெலிகாம் செக்டர் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட டியோபோலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜியோ கிட்ட 50% ஷேர் மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு. ஏர்டெல் கிட்ட 30% மார்க்கெட் ஷேர் இருக்கு. டோட்டலா ரெண்டு கம்பெனி சேர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 81% ஷேர் வந்து இந்த ரெண்டு கம்பெனிட்ட தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வோடஃபோன் ஐடியா அவங்க கிட்ட 13% இருக்கு. அடுத்து பிஎஸ்என்எல், அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அதுகிட்ட ஒரு 4% ஷேர் தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த வோடஃபோன் ஐடியா வந்து ஒரு கடன்ல இருக்கிற கம்பெனி. அவங்களால பணத்தை வந்து அவங்க ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க மார்க்கெட்ல, பட் ப்ராஃபிட்டபிளா மாற முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து யூசர்ஸ் வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் அவங்க மாறிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெலிகாம் செக்டர்ல வேற பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. நமக்கே தெரியும், ஏர்செல் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வீடியோகான் ஒரு கம்பெனி இருந்தது, எஸ்டெல், டாடா டோகோமோ, வெர்ஜின் மொபைல், எம்டிஎஸ், இவங்க எல்லாருமே இருந்த செக்டர்ல ஜியோ வந்து 2015-16 லான்ச் ஆனாங்க. அந்த லான்ச்சுக்கு அப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் அவங்களால சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த செக்டர் விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட புதுசா வர கன்சூமர்ஸா இருக்கட்டும், ஆல்ரெடி வோடஃபோன் இந்தியா, பிஎஸ்என்எல் இருக்கிற கன்சூமர்ஸா இருக்கட்டும், ஜியோ கிட்டயும் ஏர்டெல் கிட்டயும் போயிட்டே இருக்காங்க. போன மாசம் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 2025ல ஜியோ வந்து 4.8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 4.64 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதே டைம்ல வோடஃபோன் ஐடியா வந்து 3.59 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல்லையும் ஐடியாலையும் குறையிறது வந்து ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் போயிட்டே இருக்கு. இந்தியாவோட டெலிகாம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டியோபோலி அப்படிங்கிறது நல்லது இல்ல, இந்த செக்டர்ல காம்படிஷன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கறத பத்தி அவர் பேசியிருக்காரு. பட் ஆனா கவர்மெண்ட் கம்பெனியான பிஎஸ்என்எல்ஏ இன்னமும் பேன் இந்தியா லெவல்ல 4G அண்ட் 5G சர்வீஸை ரோல் அவுட் பண்ணல. ஸோ அதனால அவங்களால ஏர்டெல் கூடயும் ஜியோ கூடயும் காம்படிஷன் பண்ண முடியல. இந்த டியோபோலி உருவானதுனால ஏர்டெல் ஜியோ ரெண்டு பேரோட பிரைசிங் பவர் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு கம்பெனியும் அடுத்தடுத்து அவங்களோட பிளான்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே பேசிக் பிளான்ஸ் இருந்தது, அதை அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஜிபி பிளான் 249 ரூபாய்க்கு இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டு எல்லா யூசர்ஸுமே 1.5 ஜிபிக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணிருக்காங்க. ஏர்டெல் வந்து 1.5 ஜிபி பர் டே அப்படிங்கிற பிளானுக்கு வந்து இப்போ 319 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி ஜியோவும் 1.5 ஜிபி அப்படிங்கிறதுக்கு 299 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஸோ எல்லா யூசர்ஸுமே மினிமம் 300 ரூபா செலவு பண்ணாதான் அந்த 1.5 ஜிபி பர் டே தான் அவங்க எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு கம்பெனிஸ் வந்து யூசர்ஸை புஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட்பெய்ட் பிளான் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் பிளானே வந்து 449 ரூபா. அது வந்து 50 ஜிபி பர் மந்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜியோ பாத்தீங்க அப்படின்னா 349 ரூபா, அது வந்து 30 ஜிபி பர் மந்த் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸும் சேர்ந்து இந்த செக்டர்ல அவங்களோட பிரைசிங் பவர் வந்து ரொம்ப அதிகமானதுனால கன்சியூமர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. இன்னொரு செக்டரான சிமெண்ட்ல இது எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சிமெண்ட்ல வந்து இப்ப பெருசா
மார்க்கெட் பிளேயரா இருக்கிறது அப்படிங்கிறது அல்ட்ரா டெக். அவங்க வந்து பிர்லாவோட கம்பெனி. அந்த கம்பெனி வந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸை அக்யூர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட கெசோரம் கம்பெனியை வந்து அவங்க வந்து அக்யூர் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் அவங்க வாங்கியிருந்தாங்க. பினானி சிமெண்ட்ஸ், ஜேபி சிமெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அவங்க வாங்கியிருந்தாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதானி வந்து சிமெண்ட் செக்டருக்குள்ள உள்ள வந்தாங்க. அவங்க முறையா அந்த அம்புஜா சிமெண்ட்ஸை ஃபுல்லா வாங்கிட்டு அதுல ஏசிசியும் அவங்க வாங்கியிருந்தாங்க. அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண பை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ச்சியா செங்காய் இண்டஸ்ட்ரீஸ், பென்னா சிமெண்ட், ஓரியன் சிமெண்ட் இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஸ்ரீ திக்விஜய் அப்படிங்கிற அந்த சிமெண்ட் கம்பெனியை வாங்க போறோம் அப்படிங்கிற டாக்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சிமெண்ட் செக்டரும் கிட்டத்தட்ட டியோபோலி ஆயிடுச்சு. ஒண்ணு பிர்லா வந்து பெரிய பிளேயரா இருக்காங்க, அடுத்து அதானி வந்து பெரிய பிளேயரா இருக்காங்க. சோ இப்போ தொலைத்தொடர்பு துறையில என்ன நடக்குதோ, பிரைசிங் வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நடக்குதோ, அது வந்து சிமெண்ட் செக்டர்ல நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்தியால அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஏர்டெலும் ஜியோவும் இப்ப விலையேற்றது மட்டும் இல்லாம இந்த இயர் எண்டுல இன்னொரு 10% வந்து விளையறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் இருக்கு. ஸோ சிமெண்ட் செக்டர் இப்படி போச்சு அப்படின்னா அதுலயும் இந்த மாதிரி விலையேற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். கன்சியூமர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். அடுத்து இந்த டியோபோலி அப்படிங்கிறது கேபிட்டலிஸ்டோட பேசிக் பிரின்சிபல்ஸ்க்கு எப்படி வந்து ரொம்ப எகைன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஃப்ரீ மார்க்கெட்டை அட்வொகேட் பண்றது, கவர்மெண்ட்டுக்கு எந்த ரோலும் இருக்கக்கூடாது, யாருனாலும் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. பட் அந்த கேபிட்டலிஸ்டோட அந்த ஃப்ரீ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கும் போது புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது வந்து அந்த மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியாத காரியமாயிடுது. ஸோ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது டோட்டலா குரோனிக் கேபிட்டலிசமா மாறிடுது. குரோனிக் கேபிட்டலிசம்ங்கிறது கம்பெனிஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த மார்க்கெட் ஷேர் பவரை யூஸ் பண்ணி புதுசா எந்த கம்பெனிஸும் வராம பார்த்துக்கிறதுக்கு பேர் தான் குரோனிக் கேபிட்டலிசம். ஸோ இந்தியால இந்த ரெண்டு செக்டர்லயும் இந்த குரோனிக் கேபிட்டலிசம் மூலமா டியோபோலி வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கறதா நமக்கு இதுல இருந்து தெரியுற விஷயம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண நினைச்ச விஷயங்கள். ஏர்டெல், ஜியோ ரெண்டு பேருமே டெலிகாம்ல ஒரு டியோபோலியா மாறிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து பிஎஸ்என்எலுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்து அதை வந்து ரிவைவ் பண்ணாங்க அப்படின்னா அதோட சுச்சுவேஷன்ஸ் மாறலாம். சிமெண்ட்ல வந்து வேற ஏதாவது பெரிய காம்படிஷன் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து திரும்ப புதுசா வந்தாதான் வந்து அதோட சுச்சுவேஷன் சரியாகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.